வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ்லேருந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் யூனிட் 1 மெக்கானிக்ஸில் இம்பேக்ட், லாஸ் ஆஃப் இம்பேக்ட், டைப்ஸ் ஆஃப் இம்பேக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது டெஸ்ட் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இ வேல்யூ ஃபார் அ பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் சொல்யூஷன் என்னவாக இருக்கும்? 0வாக தான் இருக்கும். ஒரு முழுமையான மீள்தன்மையற்ற மோதலுக்கான மீள்நிலை குணகமானது இன் வேல்யூ 0வா இருக்கும். Next, in all types of collusion, whether it is elastic or inelastic, which of the following is conserved னு கேட்டிருக்காங்க. மொமெண்டம் தான் கன்சர்வ்டா இருக்கும். அனைத்து வகையான மோதல்களிலும் மீள் அல்லது மீள்தன்மையற்ற மோதல்களில் பின்வருவனவற்றில் எது பாதுகாக்கப்படுகிறதுனா உந்தம். When two bodies collide and stick together after impact, it is called perfectly inelastic collusion. இரண்டு பொருள்கள் மோதிய பிறகு ஒன்றாக ஒட்டிக்கொண்டால் அது பின்வருமாறு அழைக்கப்படுகிறது. முழுமையான மீள்தன்மையற்ற மோதல். What happens to the kinetic energy in a perfectly elastic collision? Perfectly elastic collisionல kinetic energy என்னவாகுதுன்னா conserved ஆயிடும். ஒரு முழுமையான மீள் மோதலில் இயக்க ஆற்றலுக்கு என்ன நடக்கும்? இது பாதுகாக்கப்படுகிறது. Next one. A tennis ball strikes a wall and bounces back, while a lead ball strikes the same wall and falls down. Which statement is correct? இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செவுரு இருக்கு, அந்த செவுரு மேல டென்னிஸ் பால் போய் பட்டு அப்படியே பவுன்ஸ் ஆகுது. ஆனா லெட் பால் என்ன ஆகுது, அது மேல பட்டா அப்படியே கீழே விழுந்துருது. எதுக்குன்னு கேட்குறாங்க. ஏன்னா டென்னிஸ் பாலுக்கு இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம்ன்றது கிரேட்டரா இருக்கு. ஸோ டென்னிஸ் பால் ஹாஸ் அ கிரேட்டர் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஒரு டென்னிஸ் பந்து ஒரு சுவரில் மோதி மீண்டும் குதிக்கிறது. அதே நேரத்தில் ஒரு லெட் பந்து அதே சுவரில் மோதி கீழே விழுகிறது. இந்த கூற்று சரியானது. இதில் இருக்கக்கூடிய எந்த கூற்று சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. டென்னிஸ் பந்து உந்தத்தில் அதிக மாற்றத்தை கொண்டுள்ளது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். If the coefficient of restitution E is 1, then the collusion is perfectly elastic. மீள்நிலை குணகம் ஈயின் வேல்யூ 1ஆக இருப்பின் மோதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. முழுமையான மீள்தன்மை. Next one. When two bodies of equal masses collide head-on and stick together, their final velocity is average of their initial velocity. சமநிறை கொண்ட இரண்டு பொருள்கள் நேருக்கு நேர் மோதி ஒன்றாக ஒட்டிக்கொள்ளும் போது அவற்றின் இறுதி வேகம் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. அவற்றின் ஆரம்ப வேகங்களின் சராசரியாக இருக்கும். Next one. The tangential component of velocity in an oblique collision of smooth spheres remains unchanged. மென்மையான கோளங்களின் சாய்வு மோதலில் வேகத்தின் தொடுநிலை கூறு என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. மாறாமல் இருக்கு. Next one. A collision in which both kinetic energy and momentum are conserved is known as. எந்த collisionல kinetic எனர்ஜியும் momentum ரெண்டுமே கன்சர்வ்டா இருக்குன்னு கேட்குறாங்க. perfectly elastic collision. ஆப்ஷன் சி. இயக்க ஆற்றல் மற்றும் உந்தம் இரண்டும் பாதுகாக்கப்படும் ஒரு மோதலில் பின்வருமாறு அழைக்கப்படுகிறது. சரியான மீள் மோதல். லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். Which of the following is true for an inelastic collision? So inelastic collisionல எது சரியா இருக்கு? Kinetic energy is not conserved.
அடுத்தது, பின்வருவனவற்றுள் எது ஒரு மீள்தன்மையற்ற மோதலுக்கு உண்மை? கைனெடிக் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்டுன்னு பார்த்தோம் இல்லையா? இயக்க ஆற்றல் பாதுகாக்கப்படவில்லை. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர்.